வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பனங்கிழங்கை பார்க்காம நம்மளால் போக முடியாது. குறிப்பாக ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரை தான் பனங்கிழக்கான சீசன். அப்போ தான் நமக்கு அது கிடைக்கும். பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அப்படி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டுமே நமக்கு கொடுக்கறது கிடையாது. அதை தாண்டி எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையும் பனங்கிழங்கு கொண்டிருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன, அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய ஆரோக்கியமான என்சைமை உற்பத்தி செய்யறதால செரிமானம் எப்பொழுதுமே சீராக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலையும் வேகமாக பனங்கிழங்கு செய்யும். ஸோ இதன் மூலமாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிற்று பொறுமல், அதே போல வாயு பிரச்சனை, வயிற்றில் வலி ஏற்படுவது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் கூட நமக்கு இருக்காது. ஸோ செரிமானம் நன்றாக இருக்கிறதுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு அதுக்கு தேவையான என்சைம் உற்பத்தி செஞ்சு ஊட்டச்சத்துக்கெல்லாம் மிக விரைவாக உறிஞ்சப்படுவதற்கெல்லாம் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். அதாவது மெட்டபாலிசத்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும் பனங்கிழங்கு. பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரத சத்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமத்தை புத்துணர்ச்சியாக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்யறதுக்கு புரோட்டீன் இந்த பனங்கிழங்கிலிருந்து நமக்கு முக்கிய பங்காற்றுது. இது பனங்கிழங்குல நிறைவாக இருக்கிறதால மெட்டபாலிசத்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி அதில் எந்த இடையூறும் தராதால உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த ஓட்டத்தை பனங்கிழங்கு அதிகரிக்கிறது. உங்களுக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை அது இருக்கு அப்படின்னா, அது இரும்பு சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா பனங்கிழங்கு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய இந்த ரத்த சோகை சொல்லக்கூடிய இந்த அனிமியா பிரச்சனையால உடல் சோர்வு ஏற்படக்கூடிய அபாயம் நமக்கு இருக்கும். கவனமின்மை இருக்கும். இது கூடவே குமட்டல், தலைவலி மற்றும் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். நகங்கள்ல கீரல் போன்ற அமைப்பெல்லாம் காணப்படும். எப்போதுமே நம்ம சோர்வாக இருக்கிறதால நம்மளுடைய வேலையை நம்ம கவனமாக செய்ய முடியாது. ஸோ இது அத்தனை பிரச்சனைகளுக்குமே பனங்கிழங்கு நல்ல பலன் கிடைக்கும். பனங்கிழங்கு சாப்பிடும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த இரும்பு சத்து ரத்த சிகப்பு அணுக்களை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றதால ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் அதிகரிக்கப்படும். இந்த ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது இந்த மயக்க உணர்வு, குமட்டல், தலைவலி, கவனமின்மை, உடல் சோர்வுலாம் தீர்ந்து போயிடும். உடல் புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். ஸோ உடல் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதால ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் அதிகரிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளையுமே நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது கியூர் பண்ணிக்கலாம். உடல் எடை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில உணவுகள் மட்டுமே அதிக ஊட்டச்சத்தும் இருக்கும், அதே சமயம் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும் ஆரோக்கியமான முறையில். அந்த வகையில் பனங்கிழங்கு ஒரு மிகச்சிறந்த உணவு. ஸோ இதை பனங்கிழங்கும் என்ன ஆகும் அப்படின்னா அதிக ஊட்டச்சத்து கொண்டிருக்கும், குறைவான கலோரிகளை கொண்டிருக்கும். எனவே நீங்கள் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும், நல்ல டயட் உணவாக இருக்கும். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவு பனங்கிழங்கு அப்படின்றதால இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீண்ட நேரம் உங்களுக்கு பசி இல்லாமல் வயிறை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக வச்சுருப்பீங்க. நிறைவாக வச்சிருக்கிறதால கண்ட கலோரிகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை நீங்கள் சாப்பிட்றத முதல்ல தடுத்து நிறுத்துவீங்க. இதனால் தேவையற்ற நிறைய உணவுகளை நீங்கள் தவிர்க்கலாம். அப்புறம் இந்த பனங்கிழங்குல இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். இதை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களினுடைய சிறந்த ஆதாரமாக இருக்கிறதால இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நல்ல கொழுப்பு அமிலம். ஸோ இது நல்ல கொலஸ்ட்ராலை மட்டுமே அதிகரிக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு குறைச்சிடும். இதனால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவு போதுமான அளவுக்கு நமக்கு குறைக்கப்பட்டோம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருந்தாலே அது நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்டாக இருக்கும், பெஸ்ட்டு உணவாக ஒன்று இருக்கும்.
அதே போல் பொட்டாசியம் தேவையையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு எதுவும் ஏற்படாது. இதனால் உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுப்பதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சொல்லும் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கெட்ட கொழுப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது, நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இருக்கணும். பிபி எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நல்ல கொழுப்பு மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சிட்டு ரத்தம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்லாம் தளர்த்தி அனுப்புவதால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயம் இல்லாமல் இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை பனங்கிழங்கு அதிகரிக்கும். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை பனங்கிழங்கு இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பலவிதமான தொற்று நோய்களை எதிர்த்தும் போராடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்கும். விட்டமின் சி எனும் உயிர் சத்து பனங்கிழங்கில் நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸில் அதிகரிக்க செய்யறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். விட்டமின் ஏ பனங்கிழங்கில் இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பலவிதமான நோய்களை இதனால எதிர்த்து போராடலாம். எனவே நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும் போது சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சளி, காய்ச்சல், தலைவலி போன்ற சாதாரணமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும். எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா பனங்கிழங்கு நம்ம தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம், நலம் பெறலாம். புற்றுநோயை தடுக்கிறது பனங்கிழங்கு. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆற்றலையும் கொண்டிருக்கு. விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒரு சேர இந்த பனங்கிழங்கில் இருக்கு. அப்படின்றதால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை புற்றுநோய் எதிர்த்து போராடி, அதாவது பனங்கிழங்கு எதிர்த்து போராடி புற்றுநோயை நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கொண்டது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு நார் சத்துக்கு மூலாதாரமாக இருக்கு. இதனால குடல் அழற்சி, வயிற்று மந்தம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கும். கால்சியம் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு அப்படின்றதால தசை, எலும்பு எல்லாம் உங்களுக்கு வலுப்பெறும். தசை வளர்ச்சிக்கும் உடல் வலுப்பெறுவதற்கும் பனங்கிழங்கு மிக நல்லது. எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல நல்ல பலன் கிடைக்கும். இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கும், தசை வலுப்பெறுவதற்கும், உடல் வலுப்பெறுவதற்கும், பற்கள் வலுப்பெறுவதற்கும் கால்சியம் சத்து இருந்திருக்கக்கூடிய பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு அப்படின்றதால சுகர் பேஷன்ஸ் எல்லாம் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு நம்மளுடைய ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸ் கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்கு குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்றதால இதை சுகர் பேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது மெதுவாக செரிமானம் செஞ்சு குளுக்கோஸ் அளவையும் நம்மளுடைய ரத்தத்தில் மெதுவாக தான் உயர்த்துமே தவிர உடனடியாக நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை இதை அதிகப்படுத்தாது. அதனால சுகர் பேஷன்ஸ் ஆரோக்கியமான முறையில் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அவங்க அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். புரோட்டீன் நிறைந்தது பனங்கிழங்கு. உடல் செல்களுக்கெல்லாம் புரோட்டீன் மிக அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடலில் முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்கு புரோட்டீன் அவசியம். எனவே உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த புரோட்டீன் பற்றாக்குறை தீர்க்கப்பட்டு அதனால் உங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து பனங்கிழங்க வாரத்தில் ஒரு தடவையாவது அந்த ஜனவரியிலிருந்து மார்ச் சீசன்லையாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் தான் பனங்கிழங்கான சீசன். அதை தொடர்ந்து சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.